வணக்கம். இன்று வார்ம்-அப் பயிற்சி 5ஆம் பாகத்தை பார்ப்போம். அதாவது மூச்சு திணறல் உள்ளவர்கள் இது போன்ற பயிற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது ஓட்டப்பந்தயம், ஜம்பிங் செய்வது, ஸ்கிப்பிங் செய்வது இது போன்ற பயிற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் அனைவரும் இந்த போன்ற பயிற்சிகளை சேர்த்து கொள்ளலாம் வார்ம்-அப் பயிற்சியுடன். இப்போது சில பயிற்சிகளை செய்து காட்டுகிறேன். எந்த பயிற்சி செய்தாலும் கைகளை மேலே தூக்கி செய்யும் போது உங்களுக்கு உடலில் உள்ள சதைகள் அனைத்தும் இறுகி நன்றாக உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். கீழே விட்டு செய்தால் சாதாரணமாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்படி செய்யுங்கள். தயவு செய்து இப்படி யாரும் செய்ய வேண்டாம். இந்த பயிற்சி உங்களுக்கு மூட்டு பிரச்சனையை ஏற்படுத்தும். இது மட்டும் செய்து கொண்டிருக்கு. பிறகு இது போன்று செய்யுங்கள். அதே போன்று இப்படி வேகமாக செய்ய வேண்டும். மூட்டு வலியெல்லாம் இருப்பவர்கள் இது போன்ற பயிற்சிகளை தயவு செய்து செய்யாதீர்கள். மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கும். இப்படி நேராக செய்வார்கள். பிறகு இதே பயிற்சியை இப்படி பக்கவாட்டில் செய்வார்கள். இது போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு அதிகப்படியான மூச்சு வாங்கும். அதுபோன்று உங்களுக்கு பிரச்சனை இருப்பவர்கள் இது போன்ற பயிற்சிகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். மற்றவர்கள் செய்யுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம், உங்களுக்கு எந்த விதமான பயிற்சி செய்யும் போதும், அதாவது யோகா பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் நீங்கள் எந்த விதமான பயிற்சி செய்யும் போதும், முக்கியமாக நடைப்பயிற்சி இது போன்ற பயிற்சிகள், வாக்கிங் செல்வார்கள், இவர்கள் யாவரும் பயிற்சிகள் செய்யும்போது எந்த விதமான பேச்சும் இருக்கக்கூடாது. பேசும்போது உங்களுடைய ஸ்டெமினா, அதாவது உடலில் உள்ள வெப்பங்கள் அனைத்தும் உடனடியாக வெளியேறிடும். பயிற்சிக்கு எந்த பலனும் இருக்காது. அதே போன்று எடை தூக்கும் போது அல்லது எந்த பயிற்சி செய்யும் போதும் யாராவது கூப்பிடுகிறார்கள், ஏதேனும் பேசுகிறார்கள் என்றால் பேசக்கூடாது. அதே போன்று கழுத்துகளை திருப்பி இப்படி பார்ப்பது, பயிற்சி செய்து கொண்டே இப்படி திரும்புவார்கள். அதுபோன்று யாரும் தயவு செய்து செய்யாதீர்கள். கழுத்து பகுதி சுளுக்கு பிடிக்கும் மற்றும் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதே போன்று ஒரு பார்க்கில் யோகா பயிற்சியில் ஒரு பெரியவர் ஒரு பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இப்படி சாதாரணமாக அமர்ந்து கொண்டு இப்படி செய்வார்கள். இந்த பயிற்சியை செய்யும் போது சாதாரணமாக நேராக அமர்ந்து இப்படி செய்ய வேண்டும். அவர் செய்து கொண்டு இருந்தது எப்படி என்றால், ஒவ்வொருவரும் போகும்போது வரும்போது அவர் கழுத்தை இப்படியே திருப்பி கொண்டு, அதாவது மூச்சை இப்படி செய்வார்கள். செய்து கொண்டு இப்படியே வேடிக்கை பார்ப்பது. இது எந்த பயனையும் கொடுக்காது. சுவாசம் என்பது நேராக போக வேண்டும், வர வேண்டும். அது போன்ற பயிற்சிகள் செய்யும்போது எந்த விதமான அசைவுகளும் இருக்கக்கூடாது. மூச்சு பயிற்சி அவ்வளவு சிறப்பானது. அதே போன்று பயிற்சிகள் செய்த உடனடியாக தண்ணீர் அருந்தாதீர்கள். மூச்சு திணறல் ஏற்படும், சில பிரச்சனைகளும் ஏற்படும். உடல் அதிக உஷ்ணத்தில் இருக்கும்போது குளிர்ச்சியான தண்ணீரை தயவு செய்து குடிக்காதீர்கள். இது போன்ற பயிற்சிகளை உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் செய்யுங்கள். அதாவது இப்போது நான் உங்களுக்கு செய்து காட்டும் பயிற்சிகள் அனைத்தும் தேவைப்படும் போது மட்டும் செய்யுங்கள். முடியாதவர்கள் தவிர்த்து விடுங்கள். வணக்கம்.